ஷய் பார்வதி 7 செமத்துக்கு அப்புறம் நீர் விளையாட்டு, நீர் அலைகள் விளையாட்டு, பூமி விளையாட்டு, கடவுளுடைய விளையாட்டு, கடவுளுடைய விளையாட்டு மானிட பிறவிக்கு தெரியணுங்களா? முக்கால் சத்தியம். கடல் உள்ள அலைகள் விளையாட்டு, கடல் அலைகள் உள்ள விளையாட்டு, என் வானத்தில் உள்ள விளையாட்டு, வானத்து நட்சத்திரம் உள்ள விளையாட்டு, பூமி விளையாட்டு, பூமி சக்கரம் உள்ள விளையாட்டு, பூமி அதிர வைக்கும் விளையாட்டு, கடல் கொந்தளிக்கும் உள்ள விளையாட்டு, வானத்தில் மழை பொழியும் விளையாட்டு, உலக நாடு இன் கைலாசத்தில் உட்கார்ந்து லிங்கத்தில் அமர்ந்து நான் விளையாட்டு பட்டன் தட்டுற விளையாட்டு, உலக நாட விளையாட்டு, உலக பூமி விளையாட்டு, முக்கால் சதியம். முதல் நடந்த கணக்கு ஒரு காயின்ஸ் வச்சு மன்னராட்சியில் நடந்த கணக்கு, அதுக்கு முன்னாடி உள்ள கணக்குலையும் காயின்ஸ் வச்ச விளையாட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் 3வது விளையாட்டு பேப்பர் வச்சு விளையாட்டு. பார்வதி பத்யா, இதை அடக்கிறது யார்? என் மந்திரத்தால் முடிக்க வேண்டிய வேலை என் வேலை, நான் கிளியராக முடிப்பேன். பார்வதி 7 சிம்மத்துக்கு அப்புறம் உன்னை மனைவியாக பூமியில் இறங்கி கைலாசத்தில் அமர்ந்து பிள்ளைகளோட அமர்ந்து, பிள்ளை வாரிசு என் வாரிசு பிள்ளையோட அமர்ந்த இடம் கைலாசம். நான் உலகமே உருவாக்கப்பட்ட இடம் கைலாசம், கைலாசம், கைலாசம். நீதி அரசராக ஆண்ட இடம் தென் பகுதி, கடைசி பகுதியில் உள்ள கடலுக்குள்ள நீதி அரசராக ஆண்ட என்னுடைய விளையாட்டு. என் விளையாட்டில் பார்த்து பார்த்து மானிடத்தில் உருவாக்கி விட்டு நான் எப்படி இப்போ உட்கார்ந்துருக்கேன் நீதி அரசர். இதே கணக்கில் எல்லாம் அணிஞ்சி, எல்லா வைரங்கள், வைரூடிகள், தங்கம், வெள்ளி எல்லாமே நான் தான் உருவாக்கப்பட்டு எல்லா மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கடவுளாக உட்கார்ந்து அதுகளுக்கு கொடுத்த அணிஞ்சிக்கோ அப்படின்னு. இப்போ 3வது கணக்கில் மன்னர் தாப்புல ஜமீன் இறங்கு காலமாக இறங்கி கொண்டுருச்சு. 3வது கணக்கில் அரசியல்வாதி கீழே இறக்கிட்டான், நாசம் பண்ணிட்டான். முக்கால் சத்தியம். ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி சொன்னத என் வாரிஸ் உலகமே தூக்கி காட்டுவேன் பார். அப்பத்தான் இப்போதைக்கு மானிட பிறவி உலகமே அடக்கி சின்ன முன்னமாக அள்ளி எரிஞ்சிருவேன், ஒரு விரல்கிட்ட அள்ளி எரிஞ்சிருவேன். கால் சத்தியம். என் பாதம் பூமியில நான் வச்சா பூமியில நொறுங்கி போகும், அதரும். பார்வதி 7 சிம்மத்துக்கு அப்புறம் ஈசனுடைய வாக்க நீ பார்க்க, நீ அமர்ந்து ஈஸ்வரனோட மோதுன, ஈசன்கிட்ட விளாண்ட, ஈசன்கிட்ட எத்தனையோ தப்பு நடந்து போச்சு. அதுவும் ஒரு சத்திய வாக்கில் நடத்திட்டோம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் மனைவி, என் பிள்ளைகள், 3 பிள்ளைகள், நாகராஜன் என் சொந்த மகா கை ராசியில் 3வது கணக்கை முடிச்சு, முப்படை கணக்கை முடிச்சு, உன் மகா
ராசியில் தான் நீ உட்கார முடியும். உன் மகா தாயை போல பிள்ளை, பிள்ளையை போல தாய். உலக நாடே அதிசயமாக பார்க்கலாம். அந்த டயத்தில் உலக நாடே என் பிள்ளை என் மகளை பார்க்கலாம். இதுதான் கணக்கு. பெஸ்டோ பிரம்மா, என் கொடியில் என் கூட பிறந்த சகோதரங்கள் முக்கால் சத்தியம் தப்பு செஞ்சிட்டான். 2 பேருமே தப்பு செஞ்சிட்டான். அவனுக்கு ஏற்ற கொடுத்தேன், தப்பு செஞ்சிட்டான் பிரம்மா. இவனுக்கு சக்கரத்தை கொடுத்தேன், தப்பு செஞ்சிட்டான். பெஸ்டோ எல்லாம் புடுங்கி என் கையில், ஈசன் கையில் இருக்கு. எல்லாமே உலகமே புடுங்கிட்டேன். இப்போ மந்திரத்தால் உலகமே கட்ட போற, கட்டிட்டு இனிமே கட்டிக்கிட்டே இருப்பேன். கட்ட 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 ஒன்று ஒன்றா தண்ணியிலே மூகும், தண்ணியிலே போகும். பூமி அதிரும், பூமி கீழே இறங்கும். முக்கால் சத்தியம் புரிஞ்சு போச்சு கணக்கு, முடிஞ்சு போச்சு கணக்கு, புரிஞ்சிக்கோ கணக்கு. பார்வதி உலக நாட்டுக்கு கணக்கு ஈசன் கொடுத்துட்டேன். முக்கால் சத்தியம்.